என்னங்க இது? இன்னும் கல்யாணத்துக்கு முகூர்த்தம் கூட வைக்கல, இப்பவே இவ்வளவு பணத்தை கொடுத்தா எப்படி? இது எங்க போய் முடியுதோ என்னவோ. எங்க போய் முடிஞ்சாலும் பரவாயில்ல, என் பொண்ணு மட்டும் அந்த வீட்டுல போய் சந்தோஷமா வாழணும். அதை மட்டும்தான் நான் யோசிக்கிறேன், செஞ்சுக்கிட்டும் இருக்கேன். போயிட்டு வரேன் சம்பந்தி. நோ ப்ராப்ளம், நீங்க கிளம்புங்க. போயிட்டு வரேம்மா. வாங்க, போயிட்டு வாங்க. மாப்பிள்ளையோட ஜாதகம் அது ஒண்ணு இருக்குல்ல அம்மா, நம்ம ஜோசியர் ஜாதகம் எழுத சொன்னல, அவர் எழுதிட்டாரா? அது புரிஞ்சிருச்சு. இந்த காலத்துல நம்மளை விட அவங்க தான் பிஸியா இருக்காங்க. அவர் இன்னும் கொடுத்துருக்க மாட்டாரு. அது வந்ததும் நானே கொடுத்து அனுப்புறேன். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கொடுங்க. என் பொண்ணோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் ஐயா. ஆனா இந்த ஜாதகத்துல என்ன இருக்கு சம்பந்தி? இதெல்லாம் நம்ம எழுதுனது தானே. அத உண்மையா எழுதுறவரு மேல இருக்காரு. அவர் எழுதுறதையும் நினைக்கிறதையும் நாம புரிஞ்சுக்க முடியுமா சொல்லுங்க? நீங்க கிளம்புங்க சம்பந்தி. பாவம், ரொம்ப நல்ல மனுஷன், அதிர்ஷ்டமானவர் கூட. அதனாலதான் என்ன மாதிரி பெரிய மனுஷனோட அவருக்கு சம்பந்தம் கிடைச்சிருக்கு. போதும், தேவையில்லாம எதையும் பேசிட்டு இருக்காம நான் சொன்ன ஐயரை கூப்பிடு. எனக்கு வேலை இருக்குமா? சரிப்பா, நானே போறேன். போய் என்ன செய்ய போறீங்க? அவர் என்ன எழுதியிருக்காரோ அதை வாங்கிட்டு வர போறீங்க, அவ்வளவுதானே? வேற என்ன செய்ய போறீங்க? இந்த காலத்து பசங்க வாழ்க்கையும் ஜாதகத்தையும் தனக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சுக்கிறாங்க. அதுல எல்லாமே பிளஸ்ஸா தான் இருக்கும், மைனஸே இருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. அந்த கஷ்டத்தை நானே பாத்துக்கிறேன். எனக்கு அவசரமா ஆபீஸ்ல வேலை இருக்கு. இவ்வளவு நேரமா நான் வெயிட் பண்ணது இந்த செக்குக்காக தான். வரமா? சுப்பராவ் டெய்லர் கிட்ட பேசினேன். இன்னில இருந்து என்ன வேலைக்கு வர சொல்லிருக்காரு. நீங்க திரும்பவும் துணி தைக்க போறீங்களா? வேண்டாமா, உங்க உடம்புக்கு அது நல்லது இல்ல. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா ஆரோக்கியம் என்னைக்கு வீணாகாதுமா. இத்தனை நாளும் என் மனசுல பாரமா இருந்தது உங்க அப்பா தான். இவ்வளவு நாளும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப இந்த கஷ்டம் என்னை விட்டு போயிடுச்சு. இன்னில இருந்து நம்ம 2 பேருக்கும் நல்ல காலம் பிறந்துடுச்சு. அப்படியே ஸ்கூல்ல உன் ஹெட் மாஸ்டர் கிட்ட கூட பேசிட்டேன். உன்னை திரும்பவும் ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இந்த 6 மாசமும் படிக்காத பாடத்தை அவரே உனக்கு தனியா சொல்லித்தரேன்னு சொல்லிருக்காருமா. நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா, நம்ம 2 பேரும் போலாம். உன்னை ஸ்கூல்ல விட்டுட்டு நான் டெய்லர் ஷாப்க்கு போறேன். ஒரே நிமிஷமா, இப்பவே வந்துடுற. எங்க போற? நான் வேணுனதெல்லாம் கொடுத்ததுக்கு அந்த அம்மனுக்கு நான் நன்றி சொல்லிட்டு வரேன். சரி, போயிட்டு வா, ஆனா சீக்கிரம் வந்துடு. ஆனா ஒண்ணு மட்டும் நான் கேட்க மாட்டேமா. அந்த அம்மன் அப்பாவை ஏன் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சாங்க? நமக்கு நல்லது செய்யறதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்கம்மா. அது மட்டும் இல்லம்மா, இனிமே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. என்னவோ அப்பாவை போலீஸ் கூட்டிட்டு போனது கஷ்டமா இருக்குமா. வளர்ற செடியை ஏதாவது பூச்சி கடிச்சிருச்சுன்னா அதோட வளர்ச்சி நின்னு போயிடுதுமா. நீ நல்லா இருக்கணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும். அது நடக்கணும்னா உங்க அப்பா ஜெயில இருக்கிறது தான் நல்லது. போயிட்டு சீக்கிரம் வந்துருமா. சரிம்மா. எல்லாம் இருக்கிற என்ன மட்டும் ஏன் மாப்பிள்ளைய ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? போற காலம் வந்துருச்சு. அதுதான், அவளுக்கு போற காலம் வந்துருச்சு. உங்களையும் என்னையும் அவ வேணும்னே ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கா. நாளைக்கு ஊருக்குள்ள போனதும் நான் அவளை பாத்துக்கிறேன். தேவைப்பட்டா அவளை கொலை பண்ணியாவது உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அம்மா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். ஒரு வார்த்தையில சொல்லணும்னா இதுக்கான தோஷ பரிகாரம் அசாத்தியம்னே சொல்லலாம். வாமா மருமகளே, நல்ல நேரத்துக்கு வந்திருக்க. இவருதான் நம்ம ஜோசியர். வணக்கம் அங்கிள். தீர்காயுசா இருமா. உங்க அப்பா இவனோட ஜாதகம் வேணும்னு கேட்டிருந்தாரு, அதுக்காக தான் வர சொல்லியிருந்தார். ஜாதகத்தை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? உங்க 2 பேரோட ஜாதகமும் ரொம்ப பொருத்தமா இருக்கா. மேல இருக்கிறவரு உங்க 2 பேரையும் ஒருத்தருக்காக ஒருத்தர்னு படிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஜாதகம் பொருந்தாம எப்படி இருக்க முடியும்? ஜோசியரை இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இந்தாங்க, வச்சுக்கோங்க, கிளம்புங்க. நான் வரேம்மா.